கிராஸ் பீஸ் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கிராஸ் பீஸ் வந்து இந்த கார்னரும் அந்த கார்னரும் வந்து கரெக்டாக வந்து கிராஸாக வந்து வர மாதிரி இருக்கணும். அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கிராஸ் பீஸ் வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஏதாவது ஒன் சைடு உங்களுக்கு வந்துட்டு 2 சைடும் ஒன்றா வரல அப்படின்னா ஏதாவது ஒன் சைடு வந்துட்டு நேராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் வைக்கிறது வந்து நமக்கு ரவுண்ட் நெக்குக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இன்னொன்று நமக்கு லென்த்து பீஸு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிராஸ் பீஸ் வைக்கிறோம். இப்போ நம்ம இடுப்பு பட்டி வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம பட்டியில் வந்து நாச் வந்து எப்பயுமே போட்டுறணும். ஏன் அப்படின்னா நம்ம நெஞ்சு பட்டியை வந்து கரெக்டாக இந்த சைடு தான் வைக்க போகிறோம், மாற்றி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எப்பயுமே ஃப்ரண்ட் பீஸாக இருக்கட்டும் இல்லாட்டினா இடுப்பு பட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சேமாக வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இடுப்பு பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சடிச்சுக்கோங்க. ஏன் வந்து இப்படி மடிச்சடிக்கிறோன்னா நமக்கு ஒரு grip கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் பெரட்டி போட்டிங்கன்னா அந்த துணி வந்து சுருண்டுக்கிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டு வந்து மடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து திக்னஸாக இருக்கும். திக்னஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த grip வந்து நல்லா கிடைக்கும். மேலே துணி வந்து சுருண்டு வராது அந்த ரீசன்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுட்டு 2 பீஸையும் ஒன்றா வச்சு தான் மேலே இருக்கிற பீஸை வந்து கரெக்ஷன் பண்ணணும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பீஸு மேலேயும் ஒரு பீஸ் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு அப் அண்ட் டவுன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே இடுப்பு பட்டியை வந்து கட் பண்ணுறப்ப 2 பீஸையும் ஒன்றா வச்சு தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். நெஞ்சு பட்டிக்கு நேராக வைக்கிற அந்த நாச்சுக்கு இருக்கிறத வந்து நம்ம நல்லா வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்படி கட் பண்ணி விடுறது மூலமாக நமக்கு அப் அண்ட் டவுன் வராது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியல் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் வந்து நம்ம அளவுகள் எல்லாம் ஒன்றா தான் வைப்போம். ஆனால் மெட்டீரியல் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வேறு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தான் அதோட அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மெட்டீரியலுக்கு பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர், அதனால் ஒரு சைடு மட்டும்தான் வந்துட்டு கைக்கு வந்து கட் பண்ணதுனால கைக்கு வந்து துணி வந்து பத்தலை, அதாவது அகலம் வந்து பத்தலை. நமக்கு ஜாயின் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணுறீங்கிறத பாருங்கள். கைக்கு ஒட்டு வைக்கிறது வந்து கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா ப்ளவுஸ் மெட்டீரியல்லையும், அதாவது சாரீ மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ் மெட்டீரியல்லையுமே நமக்கு கரெக்டான துணியை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அகலம் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரி பத்தாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 பக்கமும் வந்துட்டு ஜாயின் வந்து பண்ணுங்கள். ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணாதீங்க, அது வந்து வெளியில் அசிங்கமாக தெரியும். இப்போ நமக்கு தேவைப்படுறது தையலுக்கு மட்டும்தான். அது வந்து நமக்குள்ளுடைய கையோட அடிபாகத்தில் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் 2 பக்கம் ஒட்டு வைக்க சொல்கிறேன். அதே மாதிரி கை தைக்கிறப்ப வந்து பாருங்கள், அந்த கை குடஞ்ச பகுதி வந்து நம்மளை பார்த்து வந்துச்சு அப்படின்னா அது இடது பக்கம் கை. அதே இது குடஞ்ச பகுதி வந்து ஆப்போசிட் சைடு வந்து போச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வலது பக்க கை. 2த்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரே பக்கம் குடஞ்ச பகுதியை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடாவோ இல்லாட்டினா ரைட் சைடாவோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவும் சொல்கிறேன், இடது பக்கம் வலது பக்கம் நமக்கு தெரியணும். நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்மளை பார்த்து வர்றது வந்து குடஞ்ச பகுதி இடது பக்க கையும், ஆப்போசிட் சைடு வந்து வர்றது வந்து நமக்கு வலது பக்க கையும் வந்து நமக்கு அமையும். அதனால் நல்லா பார்த்து கவனமாக வந்து கட்டிங் போட்டு அந்த குடஞ்ச பகுதி வந்து நமக்கு எங்கே வரணும்னா நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு நமக்கு வரணும். அந்த ஃப்ரண்ட் பீஸில் நமக்கு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா குடஞ்ச பகுதியை ஃப்ரண்ட் வைக்கிறதா பேக் வைக்கிறதான்னு தெரியாமல் சில பேர் மாற்றி வந்து தைச்சிருவாங்க. அது வந்து பேக்கில் வர்றதுக்கு பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக கை வந்து சுருக்கமாக இருக்கும்.
அதை நல்லா கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து அதில் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அளவெடுக்கிற முறைகள் வந்து ப்ளவுஸில் எப்படி அளவெடுக்கிறது, அது டேப் அளவுகள் வச்சு எப்படி கரெக்டாக எடுக்கிறதுங்கிறது தெரியாது. அதுக்கான கட்டிங் வீடியோ வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். அளவெடுக்கிற வீடியோ கட்டிங் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். அதனால் நம்ம உள் பக்கமாக இந்த பேக் பீஸை வந்து என்ன பண்ணுறோன்னா உள் பக்கமாக லைனிங்கை வச்சுட்டு சுற்றிலுக்கு வந்து தையல் போடுறோம். எப்பயுமே உங்களுக்கு கழுத்து அகலமாக வந்துடக்கூடாது, எங்களுக்கு நாங்கள் வச்ச அளவே தான் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்கை வந்து முன்னாடியே கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு ரவுண்ட் போட்டுட்டு அதில் தையலை போட்டுட்டு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு முன்னாடி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கிராஸ் பீஸ் வைக்கிறப்போ உங்களுக்கு கழுத்து அகலமாக போயிடாது. எங்களுக்கு அகலமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த ட்ரிக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு க்ரிப்புக்காக எப்படி வந்து இடுப்பு பட்டியில் வந்து கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்து மடித்து அடித்தோமோ அதே மாதிரி தான் இந்த பீஸ்லேயும் நம்ம. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா நம்ம ஹைட்டில் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் என்ன பண்ணியிருப்போம்னா நாச்சு அடிச்சிருப்போம். அந்த பீஸையும் சேர்த்து தான் இதோட மடிச்சடிப்போம். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா ஹைட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடலாம், இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் மடிச்சடிச்சிங்கன்னா இன்னும் கூடயும் போயிடலாம். நல்ல தெளிவாக நான் பொறுமையாக சொல்கிறேன். அதனால் கட்டிங் வீடியோவும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி பொறுமையாக இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ப்ளவுஸை அளவெடுத்து கட்டிங் போட்டு கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த இது வந்து பிடிச்சிருக்கு, எந்த சொல்கிற விதங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத பூரா என்ன பண்ணிவிடுங்க, கட் பண்ணி விட்டுருங்க. ஏன் நம்ம இவ்வளோ விடுறோம், நம்ம வந்து கம்மியாகவே விடலாம்ல, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ பீஸையும் நம்ம கட் பண்ணி போடணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலும் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம பெரட்டி போடுறப்பையோ இல்லாட்டி இப்படி தையல் நம்ம சுற்றிலும் கடிக்கிறப்பையும் நமக்கு கூட குறைய பத்தாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே லைனிங் துணி ரெடி அளவில் இருந்து 1/2 இன்ச்சுக்கோ இல்லாட்டி ஒரு 3/4 இன்ச்சுக்கோ சேர்த்து கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ சுற்றிலுக்கு தையல் போட்டுட்டு நடுவில் அந்த என்ன பண்ணிக்கோங்க, நெக்கை வந்து கட் பண்ணி விட்டுட்டு சென்ட்ரு பார்த்து வந்து தையல் வந்து பேக்கில் டாட் வந்து பிடிச்சிருங்க. மறக்காமல் வந்து டாட் வந்து பிடிச்சிருங்க. ஹைட் வந்து 3 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச் அந்த அளவுக்கு ஹைட் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ஹைட் வைக்க வேண்டாம். 1/4 இன்ச் அளவுக்கு வந்து பிடிங்க. அதுவே நமக்கு மொத்த அளவுக்கு 1/2 இன்ச்சாக வந்து மாறிடும். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் பீஸை வச்சு தைக்கிறோம். நான் இப்போவும் சொல்கிறேன், இதில் பார்த்திங்கன்னா லைனிங் மெயின் அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் அளவில் இருக்கிற ப்ளவுஸ் துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அந்த சுருக்கத்தோடையே தான் நம்ம தைக்கிறோம். அதுலேயும் நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கணும். எப்படி கொடுக்குறேங்கிறத தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கட்டிங்லேயும் இதே மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் வந்து வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், மெட்டீரியல்ஸ் பொறுத்து வந்து நம்ம துணியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா தான் கரெக்டான அளவில் நம்ம தைக்க முடியும், இல்லைன்னா தைக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். குப்பையாக அப்படியே வந்து மிஷின் மேலே போட்டு தைக்காதீங்க. கரெக்டான அளவில் நம்ம நாச்சு எல்லாமே கட் பண்ணியிருக்கிறதுனால அதே ஹைட்டுக்கு அதே அகலத்துக்கே வைங்க. எதையும் மாற்றி வந்து வச்சிடாதீங்க. நிறைய பேர்த்துக்கு ஃப்ரண்ட் அப் அண்ட் டவுன் வருது, கம்கூடு அப் அண்ட் டவுன் வருது, இடுப்பு வந்துட்டு அப் அண்ட் டவுன் வருது, கை வந்து சைடு ஹைட்டு வந்து அப் அண்ட் டவுன் வருது. அதுக்கான ரீசன்லாம் வந்து நீங்கள் இடுப்பு பட்டி சரியாக வைக்கலை, சரியான அளவில் இல்லை, நீங்கள் நெஞ்சு பட்டிக்கு நேராக பிடிக்கிற அளவு சரியான அளவில் பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் அப் அண்ட் டவுன் வரும். அதே மாதிரி
சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து கமுக்கூடு கரெக்ஷன் பண்ணலை. அதே மாதிரி இது கிராஸ் பீஸ் வைக்கிறப்பையும் உங்களுக்கு கரெக்டான அளவில் நீங்கள் வைக்கலை. அதுக்கப்புறம் கையை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் வந்து நீங்கள் வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் இந்த 3 இடத்துலையும் ஃப்ரண்ட்லேயும் கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற ட்ரிக்ஸையும் டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம். தைக்கிறப்ப அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு அளவுகளையும் பார்த்து பார்த்து தைக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறப்பையும் நம்ம வந்துட்டு இந்த அளவுகள்லாம் வந்து கரெக்டான முறையில் தைச்சிங்கன்னா தான் ஃப்ரண்ட்லேயும் சரி சைட்லேயும் சரி அப் அண்ட் டவுன் வராது. இப்போது நம்ம நெஞ்சுப்பட்டி வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கொக்கி பீஸு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் வைக்கணும். இது வளைய பீஸாக இருந்தால் உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் வைக்கணும். இது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் சைடு வந்து கொக்கி பீஸும் லெஃப்ட் சைடு வந்து வளைய பீஸும் வைப்பாங்க. அப்படி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்கள் சைடு வந்து எந்த ப்ளவுஸில் வந்து ரைட் சைடில் கொக்கி வைப்பீங்களா, வளைய வைப்பீங்களா, இல்லை வந்து லெஃப்ட் சைடில் கொக்கி வைப்பீங்களா, வளைய பீஸ் வைப்பீங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளவுஸ்னால் வந்துட்டு லெஃப்ட் சைடு தான் வைப்பாங்க, ரைட் சைடு தான் வந்துட்டு வளைய பீஸ் வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது, ஆப்போசிட் சைட்லேயும் வைப்பாங்க. அப்படி வைக்கணும், அந்த மாதிரியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதே மாதிரி உங்கள் ஊரில் எப்படி வந்துட்டு இந்த கொக்கி பீஸு வளைய பீஸு மாற்றி வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடிக்க போகிறது வந்து வி பீஸு. வி வந்து எப்படி அடிக்கிறேங்கிறத வந்துட்டு நல்லா கவனமாக வந்து பாருங்கள். வி வந்துட்டு நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா நம்ம கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா வி வந்து மார்க் பண்ணி தைச்சிருக்கோம். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரில் தையல் போட்டுட்டு வி அடிப்போம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தடு தெரியணுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டே வந்து தையலை ஃபுல்லாகவே போட்டுட்டு வி அடிச்சுட்டு அந்த வீக்கு கேப் நம்ம ஹூக்கு மாட்டுற அளவுக்கு மட்டும் கேப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரித்து விட்டு அதை கட் பண்ணி விடுறோம். எங்களுக்கு சென்டரில் தையல் வரலை, எங்களுக்கு நீட்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் நெஞ்சுப்பட்டியை எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு வியை வந்து அடிச்சிருங்க. அதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஹூக்கு வைக்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரித்து விட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப நல்லா கவனமாக பாருங்கள். நெக்கு பீஸும், அதாவது பேக் நெக்கு பீஸும் ஃப்ரண்ட் நெக்கு பீஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நெக் பீஸை 2 ஒன்றா வச்சுட்டு எக்ஸஸாக சப்போஸ்டு வந்துச்சு, பிகினர்ஸுக்காக இருக்கவங்க கண்டிப்பாக வரும். அப்படி வர்றப்ப அது வந்து கமுக்கூடு சைடு போகிற மாதிரி, நம்மளுடைய ஆம்கோல் சைடு போகிற மாதிரி வந்து என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம், அதனால் இடுப்பு சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கொக்கி பீஸுக்கு நேராக வர்றதை வந்து கொக்கி பீஸுக்கு பீஸ்லேயும், வளைய பீஸுக்கு நேராக வர்றதை வந்து வளைய பீஸ்லேயும், பேக் பீஸில் வந்து மடிப்பு அடித்து வந்து பேக் பீஸ்லேயும் வந்து என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதை 4 பீஸையும் ஒன்றா வச்சு கீழே ஒரு பின்னும் ஷோல்டர்கிட்ட நெக்கை வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் ஒன்றா வச்சு அதில் ஒரு பின்னும் வந்துட்டு வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத பூரா வந்து மேலே தள்ளி விட்டு கமுக்கூடை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமுக்கூடை கரெக்ஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து கையை ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். அப் அண்ட் டவுன் வருது, எந்தெந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ரீசன் வந்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற மாதிரியே மற்றவங்களும் என்ன பண்ணிக்குவாங்க, இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. என்ன இந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுப்பாங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன விஷயம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், இதில் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கரெக்ஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப் அண்ட் டவுன் வராது ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆம்கோல் சுற்றளவை எடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அளந்து
மார்க் பண்ணுறது மூலமாக, நாச் போடுறது மூலமாக கை பீஸில் இருக்கிற சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் ஒரே மாதிரி வர்றதுனால நமக்கு கை வந்து பிடிக்கிறதோ இல்லை டைட் ஆகிறதோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. கரெக்டாக அந்த நாச்சும் இந்த நாச்சும் கரெக்டாக உட்காந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கும். இது அப் அண்ட் டவுன் வராதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி கை பீஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கை சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன தான் கரெக்டாக கட்டிங் போட்டிருந்தாலும் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாலும் எப்பயுமே கை சுற்றளவை எடுத்துட்டு இதுலேயும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு அப் அண்ட் டவுன் வராது. கை சுற்றளவை வந்து முன்னாடியே மார்க் பண்ணிடுங்க. தச்சு முடித்ததுக்கப்புறம் மார்க் பண்ணாதீங்க. மெயினாக இன்னொரு விஷயம், மடிப்பு பகுதியில் இருந்து தான் நம்ம கை சுற்றளவை வந்து மார்க் பண்ணணுமே தவிர நீங்கள் இங்கிட்ட ஆப்போசிட் சைட்லேருந்து, அதாவது அந்த பிசிறு பகுதியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறது அந்த மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுதான் நமக்கு சென்ட்ரு பார்ட் போர்ஷன். நீங்கள் அதை விட்டுட்டு இங்கிட்டு இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பிசிறு பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கைக்கு வந்து ப்ளவுஸ் போடுறப்ப கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கை சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாச்சும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் பீஸில் வந்துட்டு கையை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பார்த்து பொறுமையாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து குடையிறதையும் வந்து என்ன பண்ணுறோம், கரெக்ஷன் வந்து பண்ணுறோம். ஏன் மேம் இப்படி வருது அப்படின்னா கண்டிப்பாக வரும். எதுனாலனா நம்ம வந்து கீழே கூட குறைய தையல் போட்டிருந்தாலோ இல்லாட்டினா அந்த கொஞ்சம் மாறி வந்தாலோ நம்மளுடைய ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் மாறி வந்தாலும் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும். நமக்கு வந்து கூட வருமே தவிர சில சமயங்களில் பிகினர்ஸாக இருக்கவும் கொஞ்சம் சேர்த்து அடிச்சிங்கன்னா கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிராஸ் பீஸ் வந்து வைக்கிறப்ப நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு பீஸில் வந்து நேராக வர மாதிரியும் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நம்மளுடைய ப்ளவுஸ் பீஸுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி கிராஸுக்கு கிராஸாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம தையலை வந்து மடித்து அடிக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த இடம் வந்து அழுத்துற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அழகான ரவுண்டு வரணும். நமக்கு உள் துணி வந்து, அதாவது நம்மளுடைய கிராஸ் பீஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும். அதே மாதிரி நல்லா வந்துட்டு ரவுண்டு அழகாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிராஸ் பீஸ் வச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பெண்டு பகுதியில் எல்லாமே வந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி வந்து கட் பண்ணிக்கோங்க. அழகாக ரவுண்டு வரும். வி ஷேப் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரியே வந்து என்ன பண்ணிக்கோங்க, தையல் வந்து போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக கிராஸ் பீஸுக்கு நம்ம உள்ளே எவ்வளோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தம் ஃபிங்கரை உள்ளே விட்டு அந்த அளவுக்கு மட்டும் மேலே இருக்கிற துணியை கிராஸ் பீஸை வந்து மடித்து அடிக்கணும். மடித்து அடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரே அளவாக ஸ்டார்டிங்கில் எந்த அளவு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் எண்டிங் வரைக்கும் இருக்கணும். நம்ம டபுள் தையல் போடுறப்ப உள்ளே இருக்கிற துணி வந்து எக்ஸஸாக இல்லாமல் கரெக்டாக இருந்தால் ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு நல்லா தைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிராஸ் பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு டபுள் தையல் வந்து போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கை வந்து ஜாயின் பண்ணுவோம். கை ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா சென்டர் பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது கிராஸ் பீஸை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டாச்சு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் டபுள் தையல் போட போகிறோம். டபுள் தையல் போடுறப்ப எப்பயுமே பக்கம், அதாவது தையலாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் போடுற தையலாக ரெண்டாவது தையலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி போடக்கூடாது. 2 தையலுமே நீங்கள் வெளிப்பக்கம், அதாவது நமக்கு தெரிகிற பக்கம் தான் நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கழுத்தில் வந்து சுருக்கங்கள் வராமல் இருக்கும். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து தையல் போடணும். இப்போ உள்ளே போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடக்கூடாது. வெளி தையல் ஃபஸ்ட்டு தையலாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் போகிற 2வது தையலாக இருந்தாலும் சரி, வெளிப்பக்கமாக வச்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு கழுத்தில் வந்து சுருக்கம் இருக்காது. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணி அதில் கழுத்து சுருக்கம் வந்துட்டு சரியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கும் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதே மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பார்த்து எப்பயுமே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கட்டிங்கில் வந்து ஒரு சில மெட்டீரியலில் நமக்கு வந்து என்ன தான் கரெக்டாக கட் பண்ணாலும் அங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணுறப்ப பத்தாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெட்டீரியல் வைஸ் அப்படி இருக்கப்போ நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நீங்கள் தைச்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்களும் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து கட்டிங் போடணும், அது மட்டும் இல்லை, அளவு ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நாங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, அதாவது மெசேஜ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே நம்மளுடைய ஏர்னிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அதிகமாக நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம தைக்கிற ப்ளவுஸை யாருமே எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவங்க வந்து என்ன தான் நம்ம தைச்சி கொடுத்தாலும் அவங்க குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே, கஸ்டமர் வந்து குறை சொல்கிறாங்களே, அந்த குறையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்வான்ஸு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா டிப்ஸையும் வந்து கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்களும் நிறையா ஏர்ன் பண்ணுங்கள். அது இல்லாமல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களை விட்டு போன கஸ்டமர் கூட வந்து உங்களை தேடி வருவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்ககிட்ட மட்டும்தான் தப்பாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வருஷம் பூரா வந்துட்டு நிறைய கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஸ்டிச் பண்ணணும், ரெகுலராக உங்களை தேடி வரணுன்னா இந்த டிப்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. என்னென்ன சிலபஸ்ன்னு கேட்டுக்கோங்க. கஸ்டமைஸ்டாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிலபஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜாயின் பண்ணுறப்ப நல்லா கவனமாக பாருங்கள். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலையும், ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலையும், கை சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போடுங்க. அப் அண்ட் டவுன் வரவே வராது. அப்படி அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பாங்க. இதில் நான் சொன்ன டிப்ஸ் எது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா அடுத்த கிளாஸ் என்ன போடுறது, என்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கான வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸஸாக சைடில் எல்லாமே 3 தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு 4வதும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓவர்லாக் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். இல்லாட்டினா லாஸ்ட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க, பிரிஞ்சிட்டு வராது. இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபினிஷிங் வேணும், எங்களுக்கும் நல்லா ஸ்டிச் பண்ணணும், நாங்களும் வந்துட்டு நிறையா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப்